நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த சத்திய வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தியானிக்கிற வசனம் அருமையான உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த வாரத்திலே எடுத்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். சோதனை என்கிற தலைப்பிலே இந்த வசனத்தை தியானிக்க நமக்கு தேவன் கிருபை செய்தார். மனிதனுக்கு சோதனை எத்தனை விதங்களிலே வருகிறது? அப்படி மனிதனுக்கு சோதனை வரும்போது மனிதன் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கும்படியாக நாம் இந்த வசனத்தை தெரிந்தெடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அப்படி கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை தியானிக்க தொடங்கின வேளையிலே நாம் 2 கருத்துக்களை நாம் இந்த வசனத்தின் மூலமாக கடந்த வாரத்திலே தியானித்தோம். முதல் கருத்து என்னவென்றால், மனுஷன் சாத்தானால் சோதிக்கப்படுகிறான் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதற்கு திருஷ்டாந்தமாக நாம் யோபுவினுடைய வாழ்க்கையை எடுத்து தியானித்தோம். இரண்டாவது கருத்தாக மனுஷன் தனக்குத்தானே இச்சையினாலே சோதிக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து தியானித்தோம். அதற்கு திருஷ்டாந்தமாக நாம் சிம்சோனுடைய வாழ்க்கையை எடுத்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலே மூன்றாவதாக மனுஷன் தன் நண்பர்களாலேயே சோதிக்கப்படக்கூடிய அனுபவம் உண்டு. அந்த அனுபவத்தை குறித்து இந்த காலை வேளையிலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆம், மனிதன் தன் சொந்த நண்பர்களாலே சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. மனுஷன் தன் சொந்த நண்பர்களாலேயே சோதிக்கப்படக்கூடிய அனுபவங்கள் உண்டு. இந்த காலை வேளையிலே அந்த கருத்தை தியானிக்கும்படியாக நாம் திருஷ்டாந்தமாக தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு அநேக நண்பர்கள் காணப்பட்டார்கள். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தான். அன்றைக்கு இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்த சவுல் என்ன செய்தான் என்றால், தாவீதை கொலை செய்யும்படியாக எத்தனித்தான். சவுலுக்கு தாவீதின் மீது
பொறாமை காணப்பட்டது. சவுலுக்கு தாவீதின் மீது பகை காணப்பட்டது. எப்படியாகிலும் தாவீது வளர்ந்து விடக்கூடாது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு தனக்கு நிகராக உயர்த்தப்படக்கூடாது, அவன் ராஜரீகம் பண்ணக்கூடாது என்கிற எண்ணங்கள் எல்லாம் யாருக்குள்ளே காணப்பட்டதென்றால் சவுலுக்குள்ளே காணப்பட்டது. ஆகவே அந்நாட்களிலே தாவீதுக்கு சத்துருவாக சவுல் மாறினான் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் அன்றைக்கு தாவீதுக்கு சவுல் சத்துருவாகவே மாறிப்போனான். அந்நாட்களிலே சவுல் என்ன செய்தான் என்றால், தாவீதை கொலை செய்யும்படியாக, தாவீதை பகைத்தவனாக, தாவீதை பின்தொடர்ந்தே வருவதை வேதத்தின் மூலமாக நம்மால் படிக்க இயலும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலையின் மேல் தேடப்போனான் என்று படிக்கிறோம். சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை அவன் கூட்டிக் கொண்டு அவன் தேடுவதை பார்க்கிறோம். அந்நேரத்திலே வழியோரத்தில் இருக்கிற ஒரு கெபியிலே அவன் காணப்பட்டான் என்று 3ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படி காணப்பட்ட வேளையிலே சவுல் அந்த கெபியிலே காணப்படுகிறான் என்பதை அறிந்து கொண்ட தாவீதின் நண்பர்கள் அல்லது தாவீதோடு இருந்த மனுஷர்கள் தாவீதுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஒரு வாக்குத்தத்தம் தாவீதுக்கு காணப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் தாவீதுக்கு காணப்பட்டது. ஆகவே தன்னை தேடி தன்னை கொலை செய்யும்படியாக தன்னை பின்தொடர்ந்து வருகிற சவுலும் அவனுடைய கூட்டத்தாரும், தன்னை பின்தொடர்ந்து வருகிற சவுல் வழியோரங்களில் இருக்கிற கெபியிலே காணப்படுகிறான் என்பதை தாவீதினுடைய மனுஷர்கள் அறிந்தபோது, தாவீதினுடைய நண்பர்கள் அறிந்தபோது தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள். உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் உமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியான நாள் இந்த நாள்தான். சவுல் கெபியிலே காணப்படுகிறார். அவர் உம்மை கொலை செய்து விடுவதற்கு முன்பாக நீர் அவனை என்ன செய்யும்? கொலை செய்து கொள்ளும். அந்த நாள் இதுதான், அதற்கேற்ற சமயம் இதுதான் என்று தாவீதுடைய நண்பர்கள் தாவீதுக்கு ஆலோசனை கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தாவீது தன் நண்பர்களை நோக்கி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தாவீது தன்னோடு இருந்த மனுஷர்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? தன் நண்பர்கள் சொல்லிவிட்டார் என்று சொல்லி தாவீது உடனடியாக கெபியிலே இருந்த சவுலை போய் கொன்று போடவில்லை. தாவீதுக்கு 2 விதமான எண்ணங்கள் காணப்பட்டது. முதலாவது எண்ணம், சவுலை எப்படியாவது புரிந்து கொள்ள வைக்க வேண்டும். தான் சவுலுக்கு
விரோதி அல்ல, தான் சவுலுக்கு சத்ரு அல்ல என்பதை விளங்க வைக்க வேண்டிய எண்ணம் தாவீதுக்கு உண்டாயிருந்தது. அதே நேரம் தாவீது தன் மனுஷரை பார்த்து, தாவீது தனக்கு ஆலோசனை கொடுத்த தன் நண்பர்களை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு விரோதமாக என்னை பின்தொடர்ந்து வருகிற சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்தான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது நான் என் கரத்தை என்ன செய்ய மாட்டேன், நீட்ட மாட்டேன் என்று தன் நண்பர்களுக்கு பதில் கொடுப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இரண்டு காரியத்தை தாவீது இந்த இடத்திலே சவுலுக்கு விளங்க பண்ணுவதை பார்க்கிறோம். முதலாவது காரியம், தான் சவுலுக்கு சத்துரு அல்ல, தான் சவுலுக்கு விரோதி அல்ல என்பதையும் விளங்க செய்கிறான். இரண்டாவது, தன் நண்பர்களுடைய பேச்சை கேட்டு, தன்னோடு இருந்த மனுஷர்களுடைய ஆலோசனையை கேட்டு சவுலை தாவீது கெபிக்கு சென்று கொலை செய்துவிடவும் இல்லை என்பதை இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்கிறோம். 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது தாவீது தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான் என்று நாம் படிக்கிறோம். 15ஆம் வசனத்திலே, நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த இடத்திலே நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தாவீது தன் நண்பர்களுடைய தவறான ஆலோசனையை கேட்டு செயல்படவில்லை. உங்களுக்கு அநேக நண்பர்கள் காணப்படலாம். இங்கே வீற்றிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு அநேக நண்பர்கள் காணப்படலாம். அந்த நண்பர்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கலாம். அப்படி ஆலோசனை கொடுக்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆலோசனைகள் வேதத்தின்படி சரியானதா இருக்கிறதா என்று ஜெபித்து ஆராய்ந்து பார்த்து பின்பு அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனைகள் வேதத்தின்படி தவறானதாக காணப்படுமேயானால் அந்த ஆலோசனையை நீங்கள் புறம்பே தள்ளிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் வேதத்தின்படி பதில் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை தேவனால் ஆளுகை செய்யக்கூடியதாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை தேவனால் ராஜரீகம் பண்ணப்பட்ட வாழ்க்கையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கை தவறான ஆலோசனையை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையாயிருக்காது. அந்நாட்களிலே தாவீது அதை தான் செய்தான். தாவீதுக்கு நண்பர்கள் தவறான ஆலோசனையை கொடுத்தார்கள். என்ன ஆலோசனை? ஒரு வாக்குத்தத்தத்தை காண்பித்துவிட்டு, உமக்கு விரோதமாக பின்தொடர்ந்து வருகிற சவுலை கொல்லும்படியான நேரம் இதுதான், சவுல் கெபியிலே காணப்படுகிறார், நீர் இப்பொழுது சென்று அவரை கொலை செய்துவிடும், அவருக்கு எதிராக உன் கரத்தை நீட்டும், உன் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் உமக்கு கொடுத்த ஆலோசனையை நிறைவேற்ற வேண்டிய நாள் இதுதான் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்த வேளையிலே தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனை தவறானது என்பதை தாவீது பகுத்தாராய்ந்து பார்த்து அந்த ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் தெய்வீக ஆலோசனையை தன் நண்பர்களுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம்.
தாவீது தன் நண்பர்களுக்கு மறுமொழியாக பதிலாக கொடுத்த தெய்வீக ஆலோசனை என்ன? என்னை பின்தொடர்ந்து வருகிற, என்னை சத்துருவாக எண்ணுகிற சவுல் என்னை பகைத்தபடி காணப்பட்டாலும் அவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்தான். ஆகவே அவர் மீது என் கையை நான் நீட்ட மாட்டேன் என்று சொல்லி தேவனுக்கு உகந்த தெய்வீக ஆலோசனையை தன் நண்பர்களுக்கு தாவீது சொல்வதை பார்க்கிறோம். ஆனபடியால் தாவீது என்ன எண்ணினான் தெரியுமா? எப்படியாகிலும் என்னை பகைத்து வருகிற சவுலுக்கு, எப்படியாகிலும் என்னை சத்துருவாக எண்ணி வருகிற சவுலுக்கு, நான் சவுலுக்கு சத்துரு அல்ல என்பதை எப்படியாகிலும் விளங்கச் செய்ய வேண்டும் என்று தாவீது எண்ணி என்ன செய்தானாம்? கெபிக்கு போய் சவுலுடைய வஸ்திர தொங்கலை என்ன செய்தானாம்? வெட்டி எடுத்து அதை தன்னோடு வைத்து கொண்டான். சவுலுடைய வஸ்திர தொங்கலை வெட்டி எடுத்த போது கூட தாவீதனுடைய இருதயம் மிகவும் என்ன செய்ததாம்? பாரப்பட்டு காணப்பட்டது என்றுதான் வேதத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, 11ஆம் வசனத்திலே தாவீது சவுலை நோக்கி சொல்லுகிற காரியத்தை நாம் படிக்கிறோம். என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். தாவீது சவுலுக்கு விளங்கச் செய்ய வேண்டும். என்ன விளங்கச் செய்ய வேண்டும்? தான் சவுலுக்கு விரோதியானவன் அல்ல, தான் சவுலுக்கு சத்ருவானவன் அல்ல, என்னை சவுல் பகைக்கும்படியாக எந்த ஒரு முகாந்திரமும் என் வாழ்க்கையில் இல்லை என்று தாவீது சவுலுக்கு விளங்கச் செய்யும்படியாக சவுலை கொன்று போடாமல் சவுலுடைய வஸ்திர தொங்கலை மாத்திரம் வெட்டி எடுத்து சவுலிடத்திலே சென்று என்னவென்று கூப்பிடுகிறான்? தன்னை பகைத்த சவுலை பார்த்து என் தகப்பனே என்று கூப்பிடுகிறான். என் தகப்பனே, நீர் என்னை பகைக்கும்படியாக என்னிடத்தில் உமக்கு ஒரு முகாந்திரமும் இல்லை. நான் உமக்கு விரோதமாக ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. ஆனால் நீரோ என்னை பகைத்து வருகிறீர். நீர் பாரும், உம்மை கொலை செய்ய வேண்டுமானால் நான் இந்த நாளிலே உம்மை என்ன செய்திருப்பேன்? கொலை செய்திருப்பேன். ஆனால் நானோ உம்மை கொலை செய்யாமல் நான் உமக்கு சத்ருவானவன் அல்ல என்பதை விளங்கச் செய்யும்படியாக உம்முடைய வஸ்திர தொங்கலை மாத்திரம் நான் வெட்டி என் கரத்திலே வைத்திருப்பதை பாரும் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, என்ன நடந்தது? பகைத்த சவுல் தாவீதை பார்த்து என்ன சொல்லுகிறான் தெரியுமா? 17ஆம் வசனத்தை படிக்கும்போது தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை என்ன செய்யவில்லை? கொன்று போடவில்லை. 20ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், நீ நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். சத்ருவாகிய சவுலுடைய வாயிலிருந்தே ஒரு நல்ல சாட்சி உண்டாகிறது. என்ன சாட்சி? சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், இன்றைக்கு என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நீ எண்ணி இருப்பாயானால் என்னை கொலை செய்திருக்கலாம். ஆனால் நீயோ அப்படி செய்யவில்லை. நான் உனக்கு எவ்வளவோ தீமை செய்திருக்கிறேன், ஆனால் நீயோ எனக்கு நன்மையையே செய்தாய், என்னை கொலை செய்து போடவில்லை. ஆகவே நிச்சயமாக நீ ராஜாவாக இருப்பாய், நிச்சயமாக இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையிலே நிலைவரப்படும் என்று பகைத்த சவுல் தாவீதுக்கு ஒரு நற்சான்று அளிப்பதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலேயும்
சோதனைகள் வரலாம். உங்கள் நண்பர்கள் மூலமாக சோதனைகள் வரலாம். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும்போது அந்த ஆலோசனைகள் தவறான ஆலோசனைகளாக காணப்படலாம். அந்த வேளையிலே என் நண்பன் சொல்லிவிட்டான், என்னோடு இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லிவிட்டு உங்களோடு இருக்கிற மனுஷர்களுடைய ஆலோசனையை உடனே நிறைவேற்றாமல் அவைகளை கர்த்தருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே ஆராய்ந்து பார்த்து ஜெபத்திலே வைத்து தவறான ஆலோசனைகளாய் இருக்குமானால் அதை புறம்பே தள்ளிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் சரியான ஆலோசனையை கொடுத்து வழிநடத்த வேண்டும். அப்பொழுது ஏற்ற வேளை வரும்போது உங்கள் நண்பர்கள் உங்களோடு இருந்து உங்களுடைய தெய்வீக ஆலோசனையின்படி வழிநடக்கக்கூடியவர்களாக உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் நல்ல முன்மாதிரியாக காணப்படுவீர்கள். நீங்கள் தேவனால் ஆளுகை செய்யப்படுவீர்கள். தேவனுடைய ஆலோசனையின்படி உங்கள் நண்பர்கள் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். நீங்கள் தவறான உங்கள் நண்பர்களுடைய ஆலோசனையின்படி பகுத்து ஆராய்ந்து பாராமல் அவைகளின்படி செய்வீர்களானால் உங்கள் நண்பர்களுடைய ஆளுகையின் கீழ் நீங்கள் சென்று விடுவீர்கள். பின்பு உங்கள் வழியிலே, தெய்வீக வழியிலே உங்கள் நண்பர்கள் வராமல் உங்கள் நண்பர்களுடைய தவறான ஆலோசனையின்படி நீங்கள் நடந்து செல்வீர்கள். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள். நீங்கள் தெய்வீக ஆலோசனையின்படி உங்கள் நண்பர்களை வழிநடத்துவது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ஆலோசனையின்படி தவறாக வழி நடந்து செல்வது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ரெண்டும் ரெண்டு திசையாயிருக்கிறது. தெய்வீக ஆலோசனையின்படி ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையை பெற்று உங்கள் நண்பர்களையும் உங்கள் மனுஷரையும் வழிநடத்துவது அது நேர்த்தியாயிருக்கும், அது நன்மையாயிருக்கும். அதே நேரம் உங்கள் நண்பர்களுடைய தவறான ஆலோசனையின்படி நீங்கள் செல்வீர்களானால் அந்த தவறான ஆலோசனை தீமைக்கு நேராக வழிநடத்தி செல்லும். ஆகவே இந்த காலை வேளையிலே சோதனைகள் உங்களோடு இருக்கிற நண்பர்களால் வரும் என்பதை அறிந்து உங்கள் நண்பர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை பகுத்தாராய்ந்து பார்த்து வேத வசனத்தின் வெளிச்சத்தின்படி நீங்களும் நடந்து உங்கள் நண்பர்களையும் உங்களோடு இருக்கிற மனுஷரையும் வழிநடத்த தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். நான்காவதாக, சோதனைகள் யாராலே வருகிறது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே தியானித்து பார்க்கிற வேளையிலே சோதனைகள் பிறனாலே வருகிறது என்று நாம் படிக்கிறோம். சோதனைகள் பிறனாலே வரும். உங்கள் நண்பர்களாலே வரக்கூடிய சோதனை ஒரு பக்கம் என்றால், பிறராலே உங்களுக்கு என்ன வரும் என்றால் சோதனைகள் வரும் என்பதை நாம் வேதத்திலே படிக்க முடியும். இந்த சத்தியத்தை, இந்த கருத்தை நாம் தியானிக்கும்படியாக திருஷ்டாந்தமாக நாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை குறித்து படிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மோசேயினுடைய காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழிநடத்தி வருவதை பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நேர்த்தியாக தேவனுடைய ஆலோசனையின்படி வழிநடத்தி கொண்டே வருகிறான். வழிநடத்தி கொண்டு வந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை அவன் தேவனுடைய ஆலோசனையின்படியே செம்மையாக வழிநடத்தி வந்தான். ஆனால் என்ன சம்பவித்தது? நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் என்று நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். யோசுவா மரித்த வேளையிலே, யோசுவா மரித்த போது அந்நாட்களிலே இருந்த யோசுவாவினால் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த சந்ததியாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்டார்கள் என்று நாம் 10ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும்
தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு என்று படிக்கிறோம். அப்படியானால் யோசுவாவினால் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வயது முதிர்ந்தவர்களாக, யோசுவா மரணமடைந்த அந்த காலகட்டத்திலே அவர்கள் எல்லாரும் நித்திரைக்குள்ளானார்கள். அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின் சந்ததியார் எழும்புகிறார்கள். எழும்பின வேளைகளிலே அந்த பின் சந்ததியார் என்ன செய்தார்களாம்? தங்களுடைய முற்பிதாக்கள் யோசுவா எப்படி தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவனுடைய வழியிலே நடந்தார்களோ அப்படியே இந்த இளைய தலைமுறையினர் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்காமல் என்ன செய்தார்களாம்? முற்காலங்களிலே தங்களுடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியையை அறியாதவர்களாக இந்த இளைய தலைமுறையினர் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு என்ன செய்தார்களாம்? பொல்லாப்பானதை செய்து, கர்த்தருடைய பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து அவர்கள் என்ன செய்தார்களாம்? தெய்வ பிள்ளையே, அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள் என்று படிக்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையில் விற்று போட்டார் என்று படிக்கிறோம். 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள் என்று படிக்கிறோம். 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம், ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கையை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியால் யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆராதனை வேளையிலே நான் ஒரு காரியத்தை கவனித்தேன். பெற்றோரெல்லாம் முழங்கார்படியிட்டு கண்களை மூடி தேவனே என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளை நான் பார்த்தபோது கண்களை திறந்து உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படிதான் முற்பிதாக்கள் யோசுவாவுடைய கட்டளைகளின்படி நடந்தார்கள், செம்மையாய் நேர்த்தியாய் நடந்தார்கள். ஆனால் இளைய தலைமுறையினர் பின் சந்ததியினர் தங்களுடைய முற்பிதாக்களுக்கு தேவன் செய்த மகத்துவமான கிரியையை எண்ணி பார்க்காமல் என்ன செய்தார்களாம்? அந்நிய தேவர்களை பின்பற்றி பாகால்களை சேவித்து என்ன செய்தார்களாம்? அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது என்று நாம் வேதத்திலே அறிகிறோம். தெய்வ ஜனமே, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோர் கர்த்தரை எப்படி பின்பற்றுகிறார்கள் என்று கவனித்து பாருங்கள். உங்கள் பெற்றோர் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று கவனித்து பாருங்கள். உங்கள் பெற்றோர் எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். எப்படி உங்கள் பெற்றோர் அபிஷேகத்தினால் நிறைந்து ஜெபிக்கிறார்கள் என்பதை கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்துவிட்டு கர்த்தர் எங்கள் பெற்றோரை இப்படியாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரே, இப்படியாக ஜெப ஆவியை ஊற்றி இருக்கிறாரே என்று சொல்லி நீங்களும் முழங்கார்படி இடுங்கள். கர்த்தாவே, எங்களுக்கும் உம்முடைய அபிஷேகத்தை தாரும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வராது. இல்லாவிட்டால் அந்நிய சிந்தனைகளினாலே வீணராகி போய் விடுவீர்கள். அந்நிய சிந்தனைகளினாலே
வீணராகி போய்விடுவீர்கள். அன்றைக்கு தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த யோசுவாவும் மரித்து போனான். அந்நாட்களிலே யோசுவாவின் ஆலோசனையின்படி நடந்து வந்த அவனோடு இருந்த ஜனங்களும் வயது முதிர்ந்தவர்களாக மரித்து போனார்கள். ஆனால் அவர்களுடைய பின் சந்ததியாரோ யோசுவா எப்படி தங்களுடைய முற்பிதாக்களை நடத்தினார் என்பதை எண்ணி பார்க்காமல், அதை அறியாதவர்களாக அந்நிய தேவர்களை, அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களையும் பலி செலுத்தினார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. கர்த்தர் அவர்களை அவர்களுடைய சத்துருக்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, அந்நாட்களிலே யோசுவா உயிரோடு இருந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வழி நடத்தின வேளையிலேயும் சரி, கானானுக்குள் பிரவேசித்த பிறகும் சரி, எத்தனையோ யுத்தங்களை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. யோசுவாவினால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் வேதத்தை நாம் ஆராய்ந்து படிக்கும் போது கானானுக்குள் வந்து யோசுவா யுத்தம் செய்து ஜெயமெடுத்த வேளையிலேயும் தேவன் என்ன செய்தாராம்? 7 ஜாதிகளை என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு துரத்தி விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலேயே 7 ஜாதிகளை விட்டு வைத்தாராம். நான் ஒரு கேள்வி எனக்குள்ளே கேட்டுக்கொண்டேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக எத்தனையோ சத்துருக்களை சிதறடித்து, எத்தனையோ சத்துருக்களை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் ஏன் இந்த 7 ஜாதிகளை மட்டும் துரத்தி விடாமல், ஏன் இந்த 7 ஜாதிகளை மட்டும் முறியடிக்காமல் ஏன் அப்படி விட்டு வைத்தார் என்று எனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். வேதத்தை ஆராய்ந்து பார்த்த வேளையிலே எனக்கு வேதத்தின் மூலமாக ஒரு பதில் கிடைத்தது. அந்த பதில் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேல் சந்ததியாருடைய பின் சந்ததியார், இந்த இளைய தலைமுறையினர் தேவனை பின்பற்றாமல், தேவனுக்கு சேவை செய்யாமல், அந்நிய தேவர்களை சேவை செய்து, அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டு அஸ்தரோத்தை சேவிக்கிறவர்களாக இருந்தபடியினால் அவர்களை எந்நாளும் சோதனை செய்யும்படியாக அவர்கள் கர்த்தருடைய வழியிலே வருவார்களா, அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடப்பார்களா, அவர்கள் கர்த்தருடைய செம்மையான பாதையிலே நடப்பார்களா, அவர்கள் கர்த்தரையே பின்பற்றுவார்களா என்பதை சோதித்து அறியும்படியாக இந்த 7 ஜாதியை தேவன் துரத்தி விடாமல் அவர்கள் மத்தியிலே வைத்திருந்தாராம். இது எவ்வளவு ஆச்சரியமாயிருக்கிறது. சில வேளைகளிலே நீங்கள் கேள்வி கேட்கலாம், கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே ஜெயத்தை கொடுத்தீர், எத்தனையோ சத்துருக்களை முறியடித்தீர், எத்தனையோ சத்துருக்களிலே ஜெயமெடுக்க வைத்தீர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தார் மாத்திரம் எங்கள் மத்தியிலே இருக்க காரணம் என்ன? இப்படிப்பட்ட கூட்டத்தார் மாத்திரம் எங்களுக்கு சத்துருக்களாக இருக்க காரணம் என்ன என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். அதற்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? அவர்களை உன் மத்தியிலே விட்டு வைத்தது நான் தான். நீ கர்த்தரை சேவிப்பாயோ அல்லது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவாயோ? நீ கர்த்தரை சேவிப்பாயோ அல்லது அஸ்தரோத்தை சேவிப்பாயோ? நீ கர்த்தரை சேவிப்பாயோ அல்லது அந்நிய தேவர்களை பின்பற்றுவாயோ என்பதை உன் வாழ்க்கையிலே சோதித்து அறியும்படியாக நான் தானே அப்படிப்பட்ட கூட்டத்தாரை உன்மத்தியிலே விட்டு வைத்திருக்கிறேன் என்கிறார். தெய்வ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே சில சத்துருக்களை உங்கள் மத்தியிலே தானே தேவன் வைத்திருப்பார். இதெல்லாம் எதற்கு தெரியுமா? உன் வாழ்க்கை தேவனுடைய வழியிலே நேர்த்தியாக வழி நடத்தப்படும்படியாக, உன் வாழ்க்கை கர்த்தரை சேவிக்கக்கூடிய வாழ்க்கையாய் இருக்கும்படியாக, உன் வாழ்க்கை
தேவனுடைய செம்மையான பாதையிலே வழிநடத்தப்படும்படியாக உன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும்படியாக எந்நாளும் உன்னை சோதிக்கும்படியாக தேவன் தாமே ஒரு கூட்ட ஜனங்களை உன்னை சோதிக்கும்படியாகவே உன் மத்தியிலே வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆராய்ந்து பார். உன் வாழ்க்கையிலே உன்னை சோதிக்கும்படியாக சிலர் உன் மத்தியிலேயே இருக்கிறார்களா? அதை குறித்து நீ கவலைப்படாதே. நீ தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்து கொண்டே போ. நீ தேவனுக்கு பிரியமானவைகளை மாத்திரம் செய்து கொண்டே போ. அவர்கள் மூலமாக நீ சோதிக்கப்படும் போது, நான் கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் செய்வேன், என் முற்பிதாக்கள் கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்று எப்படி நடந்தார்களோ அதன்படியே நானும் நடப்பேன் என்று சொல்லி அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் பின்பற்றாமல் கர்த்தருடைய வழியிலே நீ நடப்பாயானால் உன் வாழ்க்கை நேர்த்தியானதாக, நன்மைக்குரியதாக, தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக, தேவனால் பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்லப்பட கூடியதாக காணப்படும். நீங்கள் பிறனாலே சோதிக்கப்படும்படியாக தேவன் சிலரை உங்கள் மத்தியிலே வைத்திருப்பார். அந்த சோதனையிலே நீங்கள் நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவள் என்று விளங்கச் செய்ய வேண்டும். இந்த 7 ஜாதிகளை தேவன் விட்டு வைத்திருந்தாராம். கானான் தேசத்திலே இந்த இஸ்ரவேல் சந்ததியாருடைய இளைய தலைமுறையினரை சோதிக்கும்படியாக கர்த்தர் தாமே 7 ஜாதியாரை விட்டு வைத்திருந்தாராம். அந்த 7 ஜாதியார் யார்? வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காக. அப்படியானால் என்ன அர்த்தம்? யோசுவாவின் நாட்களிலே அவன் அநேக யுத்தங்களை செய்தான், ஜெயமெடுத்தான், ஜெயம் கர்த்தரால் அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அந்த யுத்தங்களை எல்லாம் அறியாத பின் சந்ததியார், இளைய தலைமுறையினரை சோதிக்கும்படியாக தேவன் என்ன செய்தாராம்? ஒரு கூட்டத்தாரை, 7 ஜாதியாரை கானான் தேசத்தில் தானே அந்த இளைய தலைமுறையினரோடு கூட விட்டு வைத்தாராம். அவர்களை முறியடிக்காமல், அவர்களை சிதறடித்து போக பண்ணாமல், அந்த இளைய தலைமுறையினரை சோதிப்பதற்காக அவர்களுக்காகவே அந்த 7 ஜாதியாரை விட்டு வைத்தாராம். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே என்று படிக்கிறோம். இப்படி 7 ஜாதியாரை தேவன் கானான் தேசத்தில் தானே இஸ்ரவேல் ஜனங்களுடைய இளைய தலைமுறையினரை சோதிக்கும்படியாக வைத்திருந்தார். பிறனாலே சோதிக்கப்படுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே சிலரை தேவன் பிறனாக வைத்திருப்பார். நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள், கர்த்தாவே என் வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்ட சத்துருக்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கிறீர், என் மத்தியிலே இருந்து சோதிச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த கேள்விக்கு தேவன் இன்றைக்கு பதில் கொடுக்கிறார். நீங்கள் இவைகளின் மத்தியிலே உங்கள் முற்பிதாக்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்தது போல நீங்களும் நடப்பீர்களோ என்று சோதிக்கும்படியாக கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். பிறனாலே சோதிக்கப்படும் போது அஸ்தரோத்தை நீ சேவிக்க வேண்டாம். பிறனாலே சோதிக்கப்படும் போது அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்த வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். அல்லேலூயா. 5ஆவதாக நமக்கு சோதனை யாரால் வருகிறது என்றால், தெய்வ பிள்ளையே, தேவன்
நம்மை சோதிக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 11ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது தேவனால் உண்டாகிற சோதனையை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நீதிமானை சோதித்தருகிறார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, முதலாவது நாம் பார்த்தோம், மனுஷன் சாத்தானால் சோதிக்கப்படுகிறான். இரண்டாவது பார்த்தோம், மனுஷன் தனக்குத்தானே இச்சைகளினாலே சோதிக்கப்படுகிறான். மூன்றாவது பார்த்தோம், மனுஷன் தன் நண்பர்களாலே சோதிக்கப்படுகிறான். நான்காவது படித்தோம், மனுஷன் யாரால் சோதிக்கப்படுகிறான்? பிறனால் சோதிக்கப்படுகிறான். ஐந்தாவது இங்கே படிக்கிறோம், மனுஷனை தேவனும் சோதிக்கிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார். தெய்வ பிள்ளையே, இது ஆச்சரியமா இருக்குல்ல, தேவனும் சோதிக்கிறாரா அப்படின்ட்டு. அப்ப சில வேளைகளிலே தேவனும் உங்களை சோதிக்கிறார். அந்த சோதனையிலே நீங்கள் தேவனுக்கு முன்பாக தேவன் எதிர்பார்க்கிற ஜீவியம் செய்து உங்களை நீதிமான்கள் என்று விளங்கச் செய்ய வேண்டும். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். அந்த சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்று படிக்கிறோம். இதற்கு திருஷ்டாந்தமாக நாம் யாருடைய வாழ்க்கையை காணலாம் என்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை காணலாம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் யாரை சோதித்தார்? ஆபிரகாம் நீதிமான் தானா? ஆம், ஆபிரகாம் ஒரு நீதிமான். ஆபிரகாமை யார் இப்பொழுது சோதிப்பது? தேவன் சோதிக்கிறார். இந்த சோதனையிலே ஆபிரகாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? விளங்கச் செய்ய வேண்டும். என்னவென்று விளங்கச் செய்ய வேண்டும்? தான் ஒரு நீதிமான், தான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை இந்த சோதனையிலே ஆபிரகாம் விளங்கச் செய்ய வேண்டும். இப்பொழுது ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். ஆபிரகாம் அப்படி தன்னை நீதிமான் என்று விளங்கச் செய்தானா என்று படிக்கும்போது, ஆம், ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக தன்னை கீழ்ப்படுகிறவன் என்றும் நீதிமான் என்றும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவன் என்றும் விளங்கச் செய்தான். விளங்கச் செய்தபடியினால் அவனுடைய சந்ததி பூமியிலே காணப்படுகிற கடற்கரை மணலத்தனையாக வானத்திலே காணப்படக்கூடிய நட்சத்திரங்களின் தொகை பட்டதாக அது விஸ்தரிக்கப்பட்டது. தேவன் ஆபிரகாமை எப்படி சோதித்தார்? தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து 100 வயதாய் இருக்கும் போது அவனுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது தேவன் ஆபிரகாமை எப்படி சோதிக்கிறார்? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, தெய்வ பிள்ளையே, 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, தவமிருந்து பெற்றது போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக கொடுக்கப்பட்ட ஈசாக்கை தேவன் தாமே பலி செலுத்தும்படியாக சொல்லுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். தான் அதிகமாக நேசித்த ஈசாக்கை பலி செலுத்த மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையை காண்பிக்கவில்லை. யோபு சொன்னதை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படும்படியாக ஆபிரகாம் என்ன செய்தானாம்? 3ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அதிகாலையில் எழுந்து அவன் புறப்பட்டு செல்வதை பார்க்கிறோம். ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு அவன் என்ன செய்கிறான்? 10ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான்.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை தூதன் மூலமாக வானத்திலிருந்து உண்டாகிறது. 11ஆம் வசனம், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 12ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். 17ஆம் வசனத்திலே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் உங்களை சோதிக்கிறவராயிருக்கிறார். தேவன் நீதிமானை சோதிக்கிறார். சோதிக்கும் போது நீங்கள் தேவனுக்கு முன்பாக, கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறவன், உம்முடைய சித்தத்தை செய்கிறவன், என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நஷ்டப்பட்டாலும் நான் உம்முடைய வார்த்தைகளுக்கே கீழ்ப்படிந்து நீர் சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் செய்து ஜீவிப்பேன் என்று அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் அறிந்து கொள்வார், மகனே மகளே நீ தேவனுக்கு பயந்தவன் பயந்தவள் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ ஜனமே, கர்த்தர் சோதிக்கிறவராயிருக்கிறார். தேவன் உங்களை தீங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லும்போது, பொல்லாங்கினால் கர்த்தர் உங்களை சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் உங்களை சோதிக்கும் போது நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்பதை விளங்கச் செய்வீர்களானால் முடிவு மகிமையாயிருக்கும். 5 விதமான சோதனைகள், சாத்தானால் சோதிக்கப்படுகிற அனுபவங்கள், நண்பர்களால் சோதிக்கப்படுகிற அனுபவங்கள், பிறராலே சோதிக்கப்படுகிற அனுபவங்கள். தெய்வ பிள்ளையே, தனக்குத்தானே இச்சைகளினாலே சோதிக்கப்படுகிற அனுபவங்கள். தெய்வ பிள்ளையே, தேவனால் சோதிக்கப்படுகிற அனுபவங்கள். இவைகள் எல்லாவற்றிலேயும் ஜெயமெடுக்க தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படி 5 விதங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே சோதனை வரும்போது நீங்கள் ஜெயமெடுக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? 5 காரியங்களை செய்ய வேண்டும். அந்த 5 காரியங்களை சொல்லி என்னுடைய தூதை நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களுக்கு 5 விதங்களிலே இப்படியாக சோதனை வரும்போது ஜெயமெடுக்க 5 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவது காரியம், பொறுமையாயிருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? பொறுமையாயிருக்க வேண்டும். வாசியுங்கள், யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். யோபுனுடைய வாழ்க்கையிலே சோதனை வந்த வேளையிலே யோபு என்ன செய்தானாம்? கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் மிகுந்த உருக்கமுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு பொறுமையாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே பொறுமையாக அந்த பரீட்சையிலே, அந்த சோதனையிலே, அதை மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த சோதனைகளை எண்ணி அவன் தேவனால் இரட்டிப்பான நன்மையை பெற்றான். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது
பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ உங்க வாழ்க்கையில சோதனை வரும்போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு என்ன உண்டாக்கணும்? பொறுமையை உண்டாக்க வேண்டும். சோதனையை சந்தோஷமாக எண்ணி அதை சகித்து பொறுமையோடு காணப்படும் போது தேவன் யோபுடைய வாழ்க்கையிலே எப்படி சாத்தானை வெட்கப்படுத்தி இரட்டிப்பாக ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெயம் எடுக்க வைப்பார். சோதனையிலே பொறுமையாயிருங்கள். இரண்டாவதாக, உங்களுக்கு சோதனை வரும்போது என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற வாலிபர்களை ராஜா என்ன செய்தான்? அக்கினி சூளையிலே தூக்கி வீசினான். எதற்காக வீசினான்? அவர்கள் ராஜா நிறுத்தின பொற்சிலையை என்ன செய்யவில்லை என்றால் பணிந்து கொள்ளவில்லை. இது ராஜாவுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தினது. பொற்சிலையை இந்த வாலிபர்கள் பணிந்து கொள்ளாதபடியினால் அவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி வீசும்படியாக உத்தரவிட்டான். அப்படியே அந்த வாலிபர்கள் அக்கினி சூளையிலே தூக்கி வீசப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, அந்த 3 வாலிபர்களும் விசுவாசத்தோடு என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் இந்த அக்கினி சூளையிலே தூக்கி வீசப்பட்டாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி ஒருவேளை எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை என்று சொன்னார்கள். விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று விசுவாசத்தோடு பேசுவதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே வருகிற சோதனையிலே விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த 3 வாலிபர்களும் தங்களுக்கு வந்த சோதனையிலே விசுவாசத்தினாலே பிழைத்தார்கள். மூன்றாவதாக, உங்களுக்கு வருகிற சோதனையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன தீர்மானம்? எங்களுக்கு வருகிற சோதனையிலே நாங்கள் தப்புவிக்கப்படுவோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை எங்களை தப்புவிக்காமற் போக பண்ணினாலும் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து விலகுவதில்லை என்று சொல்லி ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படிதான் ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே புதிய வருடத்திலே நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டீர்களே, அந்த தீர்மானத்தின்படி ஜீவிக்கிறீர்களா? அந்த நல்ல தீர்மானத்தின்படி வாழுகிறீர்களா? அல்லது இன்றைக்கும் பெற்றோரை சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? பெற்றோரை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பெற்றோருக்கு சஞ்சலத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எடுத்துக்கொண்ட நல்ல தீர்மானத்தின்படி வாழ்வீர்களானால் கர்த்தருக்காக சாட்சியாயிருப்பீர்கள். உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாயிருப்பீர்கள். வாசியுங்கள், தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ஆவியிலே எப்படி தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள், ஆவியிலே எப்படி நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். எவ்வளவு பாருங்க பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ள.
கர்த்தரை அறிந்த அந்த வாலிபர்களுக்குள்ளாக வைராக்கியத்தோடு சாட்சியாய் இருந்தார்கள். ஒரு கேள்வி, கர்த்தர் அவர்களை விடுவித்தாரா, விடுவிக்கவில்லையா? விடுவித்தார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் விசுவாசத்திலே தேவன் உன்னை ஜெயம் சிறக்க வைப்பார். தெய்வ ஜனமே, கர்த்தர் பேரில் நீ வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் பேரில் நீ கொண்டிருக்கிற விசுவாசம், அது உலகத்தை ஜெயிக்க கூடியதாய் இருக்கிறது. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளை யோபுவும் அதை தான் சொன்னான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளையோ அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னான். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிக்கும் போது, யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். உங்களுக்கு வருகிற சோதனையிலே உங்கள் வாழ்க்கை ரூபகாரப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, உங்கள் வழிகள் தேவனுக்கு பிரியமான வழிகள், உங்களுடைய ஜீவியம் தேவனுடைய ஆலோசனைக்கு ஏற்றபடி நடக்கிற ஜீவியம் என்பதை நீங்கள் விளங்கச் செய்ய வேண்டும். அப்படி ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்வீர்களானால் ஜெயமோ கர்த்தரால் வரும். பிரைஸ் தி லார்ட். ஏன் தாவீதும் கூட சொல்லுகிறார், சங்கீதம் 44ஆம் சங்கீதத்திற்கு வரும்போது தாவீது ஆவியிலே எடுத்துக்கொண்ட நல்ல தீர்மானத்தை நாம் அங்கே படிக்கிறோம். அவன் என்ன தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான்? 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை என்று சொல்லுகிறான். சகோதரனே, சகோதரியே, இந்த வருடத்தை முடிக்கும் போது நீங்க இப்படி சொல்ல முடியுமா? தேவனே, இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தோம், உம்மை நாங்கள் மறக்கவில்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் துரோகம் பண்ணவில்லை என்று உங்களால் சொல்ல இயலுமா? ஒரு தலபல வரதவதுலபி. அப்படியானால் தாவீதுடைய வாழ்க்கையிலே வந்த காரியங்கள் தான் என்ன? அவன் சொல்லுகிறானே, இவைகளெல்லாம் வந்திருந்தோம், நாங்கள் உம்மை மறக்கவில்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை என்று சொல்லுகிறானே. அப்படியானால் இவையெல்லாம் வந்திருந்தும் என்று சொல்லப்படும்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே வந்ததுதான் என்ன? சுருக்கமாக நாம் படிக்கும் போது 13ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம், எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமுமாக வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை தூக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்து நிமித்தமும் சத்ருவி நிமித்தமும் பழி வாங்குகிறவ நிமித்தமும் என் லெச்சை நித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. தாவீது வெட்கப்பட்டு போயிருந்திருக்கிறான். அவன் வெட்கப்பட்டு போகும்படியாக அவனுக்கு சுற்றிலும் அயலார்களும் சுற்றுப்புறத்தார்களும் காணப்பட்டு இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட நிந்தைகள் வெட்கங்கள் இவைகளெல்லாம் எங்க வாழ்க்கையில வந்திருந்தோம், நாங்கள் உம்முடைய கட்டளைகளை என்ன செய்யவில்லை? மீறவில்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக துரோகம் செய்யவில்லை என்று சொல்கிறான். அப்படி நல்ல ஆவியிலே தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். சோதனைகளிலே நீங்கள் அப்படி நல்ல ஆவிக்குரிய தீர்மானத்தோடு ஜீவிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது. ஆனாலும் இந்த சோதனைகளிலே நாங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு விலகவில்லை, உம்முடைய கட்டளைகளுக்கு விரோதமாக துரோகம் செய்யவில்லை என்று கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய நீதிமான்களாக காணப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, உங்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாவற்றிலேயும் மாம்சீக பிரகாரமாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக நீங்கள் கிரியை செய்யும்படியாக தான் சோதனைகள் எல்லாம்
வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவைகளிலெல்லாம் நீங்கள் ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும், இவைகளெல்லாம் வந்திருந்தும் நாங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு விலகவில்லை, இந்த கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணவில்லை என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தாவீதை போல, அந்த யோபுவை போல, அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் சோதனையிலே நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும்? நான்காவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்ல ஒரு ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். நல்ல ஒரு ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். உங்கள் சோதனையிலே உங்களுக்கு ஆயத்தம் இருக்க வேண்டும். ஒரு நல்ல போர் சேவகனாய் இருந்தா அவன் போருக்கு போகும்போது நல்ல ஒரு ஆயத்தத்தோடு போவான். தலை கவசத்தை அணிந்திருப்பான், காலுக்கு நல்ல பாதரட்சைகளை அணிந்திருப்பான், ஆயுதங்களை தரித்திருப்பான். அப்படிதான் அவன் எங்கே போவான்? யுத்தத்திற்கு போவான். நல்ல ஒரு ஆயத்தத்தோடு போவான். அதை போல உங்களுக்கு சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளிலே நீங்கள் நல்ல ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். உங்களுக்கு அந்த சோதனைகளுக்கு ஏற்ற ஆயத்தம் இல்லைன்னா சோதனைகளிலே அழிந்து போவீர்கள். ஆனா அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வந்த சோதனைகளிலே அவர்கள் அழிந்து போகவில்லை. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே நல்ல ஆயத்தம் காணப்பட்டது. அவர்களுக்குள்ளே இருந்த ஆயத்தம் என்ன? வாசியுங்கள். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள். தெய்வ பிள்ளையே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே நல்ல ஆயத்தம் காணப்பட்டது. அவர்கள் சால்வைகளோடு காணப்பட்டார்கள், நிசார்களோடு பாகைகளோடு அவர்கள் காணப்பட்டு வஸ்திரங்களாலே கட்டப்பட்டவர்களாக எரிகிற அக்கினி சூளையின் நடுவே போடப்பட்டார்கள். சால்வை என்று சொல்வது எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய பிரகாரமாக நீதியின் சால்வையை காட்டுகிறது. உங்களுக்கு சோதனை வரும்போது உங்க வாழ்க்கையில அநீதி ஒன்றும் இல்லை என்று விளங்க செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நீதியின் சால்வை உண்டாயிருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே நிசார்வை காணப்பட வேண்டும். நிசார்வை என்று சொல்வது எதை காட்டுகிறது என்றால், உள்ளான பரிசுத்தத்தை காட்டுகிறது. தெய்வ பிள்ளையே, இவர்கள் பாகை அணிந்திருந்தார்கள். பாகை எங்கே காணப்படும்? தலையின் மீது காணப்படும். அப்படியானால் பாகை ஆவிக்குரிய பிரகாரமாக எதை காட்டுகிறது என்றால், எண்ணத்திலே தூய்மையை காட்டுகிறது. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு வரக்கூடிய சோதனையிலே நீதி காணப்பட வேண்டும், உள்ளான பரிசுத்தம் காணப்பட வேண்டும், எண்ணத்தில் தூய்மை உண்டாயிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆயத்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் உங்களுக்கு வருகிற சோதனையிலே ஜெயம் எடுப்பீர்கள். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு சொல்லுகிறான், நீதியை தரித்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். அது என் உடுப்பாய் இருந்தது என்று சொல்லுகிறான். என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது என்று சொல்லுகிறான். பாருங்க, தனக்கு வந்த சோதனையிலே யோபு சொல்லுகிறான், நீதியை தரித்து கொண்டேன், அதுதான் எனக்கு உடுப்பாய் இருந்தது, நியாயம் எனக்கு சால்வையாக பாகையாக இருந்தது என்று சொல்லுகிறான். உங்களுக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் அந்த சோதனையிலே நீங்கள் நீதி உள்ளவர்களாக, நியாயமானவர்களாக, எண்ணத்திலே தூய்மை உள்ளவர்களாக, உள்ளான பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் அந்த சோதனையிலே ஜெயம் எடுப்பீர்கள். ஜெயமோ உங்களுக்கு கர்த்தரால் வரும். இப்படிப்பட்ட ஆயத்தம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும் போது நீங்கள் ராஜாக்களை போல் இருப்பீர்கள். ஏனென்றால் நீதியின் சால்வை, அநீதி இல்லை, உள்ளான பரிசுத்தம், அசுத்தம் இல்லை, எண்ணத்திலே தூய்மை, எண்ணத்திலே
தேவன் விரும்பத்தகாததான அசுத்தம் இல்லை. ஆகவே நியாயமுள்ள ஜீவியம், நீதியுள்ள வாழ்க்கை உங்களை ராஜாக்களை போல மாற்றிவிட்டது. அது தேவனுடைய அபிஷேகத்தினால் உண்டாயிருக்கிறது. ஆகவே அபிஷேகம் இல்லாதவர்கள் ஆராதனை வேளையிலே கண்களை மூடி முழங்கார் படிகளை இட்டு, கர்த்தாவே, எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களுமாக மாற்றுகிற தெய்வமே, உம்முடைய அபிஷேகத்தை தாரும் என்று கேட்டு பாகைகளை தரித்து கொள்ள வேண்டும். நீதியின் சால்வையை தரித்து கொள்ள வேண்டும். நீதியின் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, தூய்மையானவர்களாக காணப்படுவீர்கள். உலக பிரகாரமான அக்கினியிலே நீ தூக்கி வீசப்பட்டாலும் தேவன் உன் நடுவே இருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்றைக்கு ஆராதனை வேளையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை சுமக்கிறவராயிருப்பார். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையிலே தூக்கி வீசப்பட்ட வேளையிலே அவர்கள் மத்தியிலே தேவனும் நடந்து வந்தார். தேவனும் அவர்களோடு நடந்து வந்தார். 7 மடங்கு அக்கினியானது மிக அதிக உக்கிரத்தோடு 7 மடங்கு உயர்த்தப்பட்டது. அப்படி 7 மடங்கு அக்கினி சூளை சூடாக்கப்பட்ட வேளையிலே அவர்கள் மத்தியிலே இன்னொருவர் நடந்து வந்தார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அவர்களை அந்த அக்கினி சூளையிலே காப்பாற்றினார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் அதிசயங்களின் தேவன், நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். தெய்வ பிள்ளையே, யாராலும் விடுவிக்க கூடாததான பயங்கரமான சோதனையின் வழியில நீ சென்று கொண்டிருக்கிறாயா? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் நடுவே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு உன்னோடு வருவார். இயேசு உன்னை தப்புவிப்பார். 5வதாக, இந்த சோதனையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த எல்லா சூழ்நிலைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். உங்களுக்கு வருகிற எல்லா சோதனைகளிலேயும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மறவாதே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 119 சங்கீதம் 71 வசனத்தை வாசிக்கும் போது சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு வருகிற சோதனைகளிலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்க மறவாதே. நீங்கள் சொல்ல வேண்டும், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். நெகேமியா சொல்லுகிறான், 9 அதிகாரம் 33 வசனத்திலே சொல்லுகிறான், எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதியுள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர், நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம் என்று சொல்லுகிறான். தெய்வ ஜனமே, சோதனையிலே நெகேமியாவை போல நீங்களும் சொல்ல வேண்டும், கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று, தேவன் நீதி உள்ளவராய் இருந்தார் என்று சொல்ல வேண்டும். தாவீதை போல நீங்களும் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நம்முடைய கண்களை மூடுவோம். 5 விதமான சோதனைகளிலே 5 விதமாக ஜெயமெடுக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. சாத்தானால் சோதிக்கப்படுகிற அனுபவம், சுய இச்சைகளினாலே சோதிக்கப்படுகிற அனுபவம், நண்பர்களாலே சோதிக்கப்படுகிற அனுபவம், பிறனாலே சோதிக்கப்படுகிற அனுபவம், இவைகளிலெல்லாம் தேவனாலே உண்டாகிற சோதனைகள். இவைகளிலெல்லாம் பொறுமையாயிருக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவைகளிலே விசுவாசத்தோடு காணப்பட தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சோதனைகளில் எல்லாம் ஆவியிலே நல்ல தீர்மானம் எடுத்துக்கொண்டு ஜீவிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சோதனைகளில் எல்லாம் நல்ல ஆயத்தத்தோடு காணப்பட தேவன் கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சோதனைகளில் எல்லாம்
இந்த எல்லா சூழ்நிலைகளிலேயும் தேவனை ஸ்தோத்தரித்து, தேவனே நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கர்த்தரை என்னாலும் ஸ்தோத்தரிக்க கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற சோதனைகளிலே ஜெயம் எடுக்கதான் வேத புஸ்தகத்தை தேவன் உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தின்படி நன்றாய் நடத்தினீர் என்கிற நல்ல அறிக்கையை நீங்கள் செய்ய வேண்டுமானால் அந்த சோதனையிலே கர்த்தருடைய வசனத்தின்படி, கர்த்தருடைய வழியிலே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்ததாமே உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா சோதனைகளிலேயும் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்ந்து ஜெயமெடுக்க கிருபை செய்வாராக. ஆமீன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.